சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிற ஒரு பேச்சு, நடிகர் தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் என்டிஏ கூட்டணியோடு இணையப் போகிறார். பேச்சுவார்த்தைகள் சராசரியாக முடிந்திருக்கிறது. இதில் உண்மை இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அவருடைய எதிர்காலம் என்னாகும், சுருக்கமாக நாம் இதில் சில பார்வைகளை உங்களுக்கு வைக்கணும். குறிப்பாக அவர் ஏன் பாரதிய ஜனதாவோடு இணைய வேண்டும்? அவருக்கு என்ன நெருக்கடி? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை எல்லா கட்சிகளையும் காலி செய்வது, அந்த இடத்தில் தங்கள் கட்சியை நிலைநிறுத்திக் கொள்வது அவர்களுடைய அஸ்திரத்தின் உச்சபட்சம்தான். அதாவது இந்து அமைப்புகளை எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆட்கொள்ள செய்கிற ஒரு மிதவை படகுதான் அவர்கள். எல்லாவற்றையும் கடலிலே தூக்கி கீழே என்ன சொல்வது, விலங்குகளுக்கு இரையாக்குவதை போன்று திமிங்கலத்திற்கு போட்டுவிட்டு அவர்கள் மேலே பயணித்து விடுவார்கள். இந்த நிலை இப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்கிறது. அது தாவேகாவுக்கும் வந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில், தாவேகா ஏன் அவங்க கூட போய் சேரணும் அப்படின்னு உங்களுக்கு சில கேள்விகள் வரும். கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, தீய சக்தி திமுக, அதாவது எங்களின் கொள்கை எதிரி அல்ல, எங்களுடைய அரசியல் எதிரி. மற்றொன்று கொள்கை எதிரி. அரசியல் எதிரி ஊழல் அடாவடி திமுக, கொள்கை எதிரி யார்? நாங்கள் கொள்கை என்ன, ஒரு கட்சிக்கு என்ன கேட்பாங்க, உன் கட்சியோட கொள்கை என்னடா அப்படின்னு கேட்பாங்க. என் கட்சியோட கொள்கை இதாயா. அப்போ கொள்கை எதிரி யார் என்று நாம் சொல்லவில்லை, விஜய் சொன்னார். எனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா. அதுக்கு காரணம் மதச்சார்பற்ற நாங்கள் திராவிட இயக்கத்தை, திராவிடமும் எங்களுக்கு ஒரு கண், எங்களுக்கு தமிழ் தேசியம் ஒரு கண், மதச்சார்பற்றது எங்களுக்கு ஒரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடி கொள்கையை ஒருவன் குழி தோண்டி புதைப்பானா? அந்த வேலையை தான் இப்போ விஜய் செஞ்சிருக்கிறார். விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை சூட்சமம் அப்படிங்கிறத நாம் இப்போ கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னு கேட்டால், வருகின்ற போது நல்ல ஒரு செழிப்பாக வந்தார். இளம் தலைமுறைகள் 18 வயதிலிருந்து 25, 26 எல்லா குழந்தைகளும், சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள், நல்ல ஒரு வாக்காளர் அவர் பக்கம் போனாங்க. அதில் மாற்றில்லை. 15% அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. நானே ஒரு செப்பாலஜிஸ்ட்டு என்று நிறைய பேர்ட்ட பேசினேன். அவங்களே சொன்னாங்க, நாங்கள் இந்த முறை விஜய்க்கு தான் போட போகிறோம். தமிழ்நாட்டுடைய கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கத்தோலிக்க ஃபெர்னாண்டஸ்ட்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாருமே சொன்னாங்க, மீன் கடையிலேருந்து எல்லா கடையிலும். அப்போ அவர் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ் வளர்ந்து வந்தார். அவருக்கு சில குறைகள் இருந்தது. 41 பேர் படுகொலையான பிறகு, அதை அப்படித்தான் சொல்வேன், படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்பு, நெருக்கடிகளுக்கு உள்ளான பின்பு அவர் வீடை பார்க்கல. அது அவருடைய பெரிய தப்பு. இன்னும் பண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு இறந்தவர்களே தான் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்வது. நம்ம எதிரானவன்லாம் இல்லை, யாருக்கும் சொல்கிறது தான் சொல்லுவோம். பொய்னா பொய், உண்மைனா உண்மை. ரைட். இப்படி சென்று கொண்டிருந்தவர் தற்போது ஊழலுக்கு எதிரான திமுக, அதை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி, பரவாயில்ல, 77 வருஷம் 50-60 ஆண்டுகளாக இந்த சூரத் தான் தமிழ்நாட்டில் இருக்கப்பா, ஒரு மாறுதல் வேணும், தாவேகாவுக்கு ஓட்டு போடும், மதசார்பிட்ட எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவுகளில் ஒரு குறிப்பிட்ட செக்டோரியல் பீப்புள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அதுதான் அவருடைய பலம். இப்போ என்னன்னா, முதல்ல கேள்வி, திரு விஜய் அவர்களே, உங்களுடைய அரசியல் எதிரி திமுக, ஊழலுக்கு எதிரி திமுக, அது அப்படி இருக்கு, எக்ஸிஸ்டன். நீங்கள் சொன்ன கொள்கை என்ன? உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? திராவிட மாடல் அவனுக்கு ஒரு கொள்கை. சீமானுக்கு ஒரு கொள்கை என்ன? தமிழ் தேசியம், தமிழன்தான் ஆளணும், தமிழன்தான் எல்லாத்தோடைய கூண்ணவன் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ ஐயா, உங்களுக்கு என்ன கொள்கை? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் செக்யூலர், ஊழலுக்கு எதிரான திமுக, வாரிசு அரசுக்கு எதிரான தாவேகா, எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லிக்கொண்டு நாட்டில் மக்களை பிளவுபடுத்தி ஹெட்ரேட் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய பாஜக, இந்துத்துவாவுக்கு எதிரான கொள்கையை சொன்னி, பெரியாரையும் அம்பேத்கரையும் அஞ்சலையும் முன்னிறுத்தி, தமிழ் தலைவர்கள் காமராசரை முன்னிறுத்தி, அவங்க பேர் என்னது இன்னொன்று, மருதுபாண்டியர்கள் அல்ல, வேலு நாச்சியாரை எல்லாம் முன்னே கொண்டு வந்து எல்லோருக்கும் மாணவர்களாக நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள்.
இப்போது நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சமாதானம் செய்யும் போது என்ன காரணம்? 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, 41 பேர் கொலை வழக்கு, அதில் இவர் சிக்குண்டு சிறைக்கு செல்லலாம் ஒன்று. இரண்டாவது விவகாரம் மிக முக்கியமாக, ஜனநாயகன் என்கின்ற படத்தில் அவன் சென்சார் போர்டு தலைவர் லீவை போட்டு ஆளே காணலை அப்படிங்கிறாங்க. சென்சார் போர்டு பிஜேபியுடைய ஏவல் போர்டு, சிபிஐயும் அப்படித்தான். எல்லாமே அவர்களுடைய அதாவது ஒரு தனித்துவமான ஒரு பாடி கிடையாது. எல்லாவற்றையும் ஆளும் அரசாங்கம், பாஜக அரசாங்கம் இன்றைக்கு கையில் வைத்திருக்கிறார்கள். இவர் சிக்கொண்டால் இவர் சிறைக்கு போவார். அட்டானமி, த பாடி ஆஃப் அட்டானமி, அதெல்லாம் ஒரு மண் இல்லை. இப்போ இதை நீ என்ன செய்யணும்னா, எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனும் திராணியும் தெம்பும் இல்லை என்றால் கொள்கையை அடகு வைத்து விட்டார் விஜி அப்படிங்கிற பேச்சு இன்னைக்கே வந்துட்டு. என்ன பேச்சு நடந்திருக்கிறதுன்னா, 65 இடங்களை அவருக்கு கொடுக்கப்பட போகிறதாகவும், துணை முதல்வர் பதவி அவருக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும், 45லிருந்து 65 என்ற பேச்சு வந்திருக்கிறது. அதை அவர் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு வைத்திருக்கிற எடப்பாடி, 8-11 வைத்திருக்கிற பாஜக, 15 வைத்திருக்கிற இவரெல்லாம் சேர்ந்தால் திமுகவுக்கு நாம கட்டி கதை முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாம் அந்த அளவிற்கு இவர் இந்த பிஜேபி கூட சேருவது அவருக்கு சரியாக இருக்காதோ என்று தமிழ்நாட்டில் என்ன தோன்றுகின்றது. வட இந்தியாவில் பிஜேபி வலுவான கட்சி, பல மாநிலங்களை ஆட்சி செய்கிற கட்சி, அங்கே அவர்களுக்கு ஈடுபடும். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், நாம் பார்த்த அளவில் இளைஞர்களின் வாக்குகளும் கூட மாறுபடும். போய் போய் பிஜேபி கூடயா சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மனம் இல்லை. தட் ஹஸ் மீன்ஸ் ஒரு பெனிட்ரேஷன். நான் பொய் சொல்லலை. மக்கள்கிட்ட கேட்டால் பாஜகவுக்கு எங்கேயுமே பெரிய ஆதரவு இல்லை. குறிப்பிட்ட செக்டார் மக்கள் மட்டும்தான் பாஜகவை ஆதரிக்கிறார்கள். இளைஞர்கள் யாரும் ஆதரிப்பதற்காக வருத்தம் இல்லை. அண்ணாமலை வந்திருக்கிற போது கொஞ்சம் அந்த கொங்கு பெல்ட்லாம் அவருக்கு வளர்ச்சி தெரிஞ்சது. இப்பொழுது அவரும் மௌனியாக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையில் நேனார் நாகேந்திரனுடைய படையெடுப்பு, திரிசா விவகாரத்தை எல்லாம் சொல்லினார். எங்கே நீ திரிசாவோடு வெளியே வான்னு. நாளைக்கு இந்த 2 பேரும் எப்படி மேடையில் தலையை கூட்டுவா? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அவன் ஒன்றை சொல்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் ஒன்றை சொல்கிறான். கடைசியில் 2 பேரும் கேவலமாக பேசி போட்டு மேலே எப்படி அறிவிங்க? திரு விஜய் அவர்கள் திரிசா அந்த அம்மாவோடு அவருக்கு ஒரு ஒரு அஃபயர், சட்டவிரோத அஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை பற்றி யாரும் பேச முடியாது, அது யாருக்கும் தேவையும் இல்லை. திரு நயினார் ஐயா அவர்கள் தன் பேச்சில் அந்த வார்த்தையை சொல்லிட்டார். முதல்ல அவர் அந்த அம்மாட்ட வெளியே வரட்டும் அப்படின்ட்டு, அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அதெல்லாம் வேறு விஷயம் வைங்களேன். அப்போ இந்த 2 தலைவர்களும் நாளைக்கு விமர்சிப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, ஒரு மதவாத போக்கில் இருக்கும் ஒரு கட்சியோடு இருப்பது, பெரும்பான்மையாக அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ அதே சிறுபான்மை சமூகம், கத்தோலிக் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், தலித்துகள், இன்னும் இடைநிலை சாதிகள், செல்லர்கள் வாக்குகள் பெரும்பான்மையாக இவரை விட்டு நீங்க போகிறது. இது மீண்டும் ஒரு வாய்ப்பை திமுகவுக்கு தான் ஏற்படுத்த போகிறது என்று சொல்கிறார்கள். இப்போது காலையிலே கிடைத்தது. ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு கடும் சவாலை திமுக சந்திக்க வேண்டி இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், திமுகவில் வலிமையான கட்சிகள் என்று ஒன்றும் இல்லை. திருமாவளவனை தவிர வலிமையான கட்சிகள் எதுவும் இல்லை. இருக்கிறார்கள், இடதுசாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரும் வலிமையான கட்சி அல்ல. தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு வலிமை இருக்கின்றது. பரவலாக வலிமையாக கட்சி திருமாவளவன் மட்டும்தான். நான் திருப்பி ஒரு 10-20 காணலில் சொல்லியிருப்பேன். அதை போன்று மதிமுகவெல்லாம் பெரிய அளவிற்கான கட்சி இல்லை. அதை போன்று முஸ்லிம்கள் எப்போதும் வழி இல்லை, இவர்களுக்குத்தான் ஆதரவு கொடுப்பார்கள். இடதுசாரிகள் வாக்குகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி பலமான கூட்டணியாகத்தான் வெளியே தெரிகிறது. யார்? திரு விஜய் அவர்களும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் அமமுகவும் பாமகவும் ஒரு பலமான கூட்டணியாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இன்னொரு பக்கம் அந்த செய்தி, அந்த பலத்தை இவர் கெடுத்து விட்டார், கொள்கையை குழி தோண்டி பதைத்து விட்டார். இதே நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது கூட்டணி பலம் தான். ஆனால் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை, அதை நம்ம பார்க்கணும்லங்க.
அதை பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு செய்தி அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர்னு சொல்லுவாங்க, பின் விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது இன்னொரு விவகாரமும், அவருக்கு ஏன் கூட்டணியிலே உள்ளே போய் சேர்ந்தார் அப்படின்னா, அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்கிறது. என்ன நெருக்கடினா, வேற ஒன்றும் இல்லை, சிபிஐ வழக்கிலிருந்து தப்பலாம். பாயிண்ட் நம்பர் 1, திமுகவினுடைய நீண்டகால திரட்டன் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது தடுத்துட்டா நம்ம கொஞ்சம் தப்பிக்கிடலாம். 3வது, பூத் கமிட்டியில் நாம் வலு இல்லை, அதை அதிமுக பார்த்துக்கொள்ளும், சில இடங்களில் பாஜக பார்க்கும். 4வது, செலவுக்கான பணத்தை சென்ட்ரல் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு பின்பு நமக்கு ஒரு துணை முதல்வரும் கிடைக்கும். எப்படி திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 எதிர்க்கட்சி தலைவராக மாறினாரோ அப்படியான வாய்ப்புகள் நமக்கு வரலாம், இதையெல்லாம் நாம் முதல் தேர்தலில் கொஞ்சம் போகலாம் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் அவருக்கு அதிலே ஒரு கரை படிந்து விட்டது. என்ன? ஒரு மதவாத கட்சியோடு கூட்டமைத்தார். இப்பொழுது எப்படி எடப்பாடி காலியாகி போயிருக்கிறாரோ, யாருக்கும் அதிமுகவின் மீது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெறுப்பு இல்லை. அவர்கள் பாஜக கூட சேர்ந்ததுனால நிறைய வாக்களை பிரிவுங்க. அது இவருக்கு ரொம்ப பேக்ஃபயர் ஆகும். இருந்தாலும் இளைஞர்களின் வாக்கள் அவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு திரு விஜய் கூட்டணி அமைத்தால் அவருக்கு பேக்ஃபயரில் 100% விழும். கூட்டணி அமைக்காமல் அவர் தனித்து நின்றால் அவருக்கு இந்த தேர்தல் இல்லாட்டாலும் அடுத்த தேர்தலில் நல்லா கிடைக்குங்க. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய கிரைட்டீரியா உருவாக்கிறோம். ஜெயிக்காட்டில் பரவாயில்ல, 15%, 18% எடுத்துட்டாருன்னா அவர் ரொம்ப டாப் மோஸ்ட். இப்போ ஒரு 18%, ஒரு 8% போயிடும். 10% வந்தாலும் அவருக்கு இதைவிட தோல்விதான், அவருக்கு இழிவுதான். அவர் மீண்டும் பாஜகவோடு கைகோர்த்தார் என்ற இதுதான். கொள்கையை விட்டுவிட்டு, கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு கொள்கை எதிரியோடு கூட்டு சேர்ந்தார் என்பது அவருடைய வருங்காலத்துக்கு அவ்வளோ நல்லதாக படுறதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. மற்றபடி தனிப்பட்ட முறையை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் சவாலான போட்டியாக திமுகவுக்கு அமையும். ஆனால் இவர் இது கூட சேர்ந்ததில் மைனஸ் என்ன திமுக அப்படிங்கிறது நம்ம அடுத்த செய்தியில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். எந்த அளவுக்கு இவருடைய வாக்களை திமுக எடுக்க போகிறாங்க, அல்ல திமுக எந்த அளவுக்கு சரிவை சந்திக்க போகிறாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேசணுங்க. தப்பாக பேசிடக்கூடாது தனிப்பட்ட முறையில். அப்புறம் திரிஷா அவங்களோட அந்த உறவுகளெல்லாம் பற்றி எதுவுமே நடக்காது. அவருக்கு எந்த ஒரு பேக் ஃபயரும் கிடையாது. அது தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பெல்லாம் பற்றி நாம் பேசவும் கூடாது. அதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை. அது சில யூடியூபர்ஸுக்கு 10 ரூபா கிடைக்கிறதுக்காக பொய்கள் அடிப்பான், அது கிடையாது. அப்புறமா அந்த 41 பேர் கொலைகள் கூட எனக்கு பேச்சு பொருளாக இல்லை. அதை வைத்து தான் அமித்ஷா அண்ட் கம்பெனி இவர்களை மிரட்டி, இவர் உள்ளே போனால் அவர்களுக்கு லாபம் வரும், ஆனால் இவர்களுக்கு பெருத்த நட்டமும், நீண்டகால கருப்பு மைகளை முகத்தில், ஒரு திருமண வீட்டுக்கு செல்கிறவன் ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அற்புதமாக சென்று கொண்டிருப்பான் திருவிழாவுக்கு, அவன் முகத்தில் ஒரு கருப்பு இங்க அடித்தா எப்படி ஆகுமோ அப்படி ஒரு நிலை தாவேகாவிற்கு நீண்ட காலத்திற்கு அது மாறாத கரையாக இறுதி வரை மாறலாம் என்பதுதான் அந்த கட்சிக்கு பெரும் சிக்கல். ஆனால் நெருக்கடிக்கு உள்ளான அந்த தலைவர் இதை எதிர்ப்பார். ஏனென்றால் அவர் 132 மாவட்ட செயலாளர்களில் 120 பேரில் 98 பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்னு அறிவு செஞ்சுட்டாங்க. அப்படின்னாலும் முடிவு செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கலந்து கொண்ட அந்த 120ல் 98 பேர் ஆதரவான். அப்போனா இன்றைக்கி அவங்க முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறது தான் தெரியுது. இருந்தாலும் நாளைக்கு மாறி வந்தாலும் வரலாம், இல்லை அதே நிலைப்பாட்டில் தொடரலாம். கூட்டணி அமைப்பார்களா, கூட்டணிக்கு எத்தனை தொகுதி என்பதெல்லாம் அடுத்தடுத்த செய்தியில் தரேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. Super Sarvana Stores.